கிறிஸ்மஸை பொறுத்தவரை நாம் பல கிறிஸ்மஸ் செய்திகளை கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சரித்திரத்திலே மிகவும் முக்கியமானது, மிகவும் அற்புதமானது, மிகவும் ஆச்சரியமானது. அதற்கு பின்பாக பெரிய மறைபொருளே மறைந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரம் அவர் பிறக்கவில்லை. மாறாக ஒரு பூரணமான மனிதன், நிறைவான மனிதன் எப்படி அவன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவர் தேவனை மெய்யாக வெளிப்படுத்தியிருந்தாலும் முதலாம் ஆதாம் தவறவிட்ட எல்லா காரியங்களையும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. முதலாம் ஆதாம் எங்கு தோற்று போனாரோ அங்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்று வெற்றி வாகை சூட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் முதலாம் ஆதாம் அவன் மனிதனாக வாழ்வதையே தொலைத்து விட்டான், மனிதனாக வாழ்வதையே அவன் தவறிவிட்டான். முதலாம் ஆதாம் தவறவிட்ட காரியத்தை சரி செய்வதற்காகவும் ஒரு மனிதன் பூரணமாக எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ முடியும், எப்படி தன்னை பூரணமாக மாற்ற முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று. எனவே செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்போ 2 வசனங்களை வாசித்தோம். இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு வசனத்தையும் வாசிக்க போகிறோம். இந்த 3 வசனங்கள்லையும் பொதுவாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்து 3ஆவதாக 16வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த 3 வசனத்திலையும் பொதுவான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எந்த வார்த்தை? எங்க முன்னணியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முன்னணி, நம்ம கிறிஸ்மஸ்க்கு பலவிதமான செய்திகளை கேட்டிருப்போம். இந்த முன்னணின்ற இந்த வார்த்தையை வைத்து நம்ம தியானிக்கலாம். கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நற்செய்தி நூல்களில் வாசிக்கிறோம். மத்தேயு, லூக்கா, மார்க்கு என நற்செய்தி நூல்களில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல முக்கியமாக உங்களுக்கு ஞாபகம் வருவது எது, அல்லது ஞாபகம் வரும் நபர்கள்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? கேப்ரியல் தூதர், மேய்ப்பர், மரியாள், யோசேப்பு, சாஸ்திரிகள், 3 காணிக்கை. ஓகே, இவ்வளோ பல வார்த்தைகள் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த முன்னணைன்ற வார்த்தை சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கக்கூடிய சில காரியங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். எனவே அதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, இந்த முன்னணை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இந்த முன்னணைன்ற வார்த்தை காட்டுகிறது. நம்ம முழு வேதாகமத்தை வாசித்தா இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வருகைகள் இருக்கிறது என்பது தெளிவாக வெளிப்படுகிறது. முதலாம் வருகை, இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகையை பொறுத்தவரை அதில் 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று இரகசிய வருகை, இன்னொன்று வெளிப்படையான வருகை அல்லது பகிரங்கமான வருகை என்று 2 வருகைகள் இருக்கிறது. ஆனால் இந்த 2 வருகைக்கும் இடையே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. முதலாம் வருகையிலே அவர் ராஜாதி ராஜாவாக, யூத ராஜ சிங்கமாக அவர் வரவில்லை. முதலாம் வருகை என்பது அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த முதலாம் வருகையிலே அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். முதலாம் வருகையிலே அவர் ராஜாவாக வரவில்லை, மாறாக ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். அவர் ஆள்பவராக, ஆண்டு கொள்வதற்காக வரவில்லை, மாறாக தன்னையே பலியாக செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்.
முதலாம் வருகையிலே அவர் நீதியை சரிக்கட்டுகிற நியாயாதிபதியாக வரவில்லை, மாறாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற கிருபாதார பலியாக வந்திருக்கிறார். இதுதான் இந்த முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். எனவே இந்த முதலாம் வருகையிலே அவர் ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். இரண்டாம் வருகையில தான் அவர் ராஜாவாகவும் நீதியை சரிக்கட்டுகிற நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், தேவகுமாரன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். எனவே அவர் தேவன், தேவகுமாரன். ஆனால் இந்த பூமிக்கு அவர் வந்தபோது மனித குமாரனாக பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறபடி தம்முடைய வருகையிலே அவர் மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருப்பதை போல் அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியில் வெளிப்பட்டார். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், தேவகுமாரனாய் இருந்தாலும் இந்த பூமியில் அவர் மனிதனாகவே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார், மனித குமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். மனிதன் என்றாலே அவன் காலத்துக்கு உட்பட்டவன், இடங்களுக்கு உட்பட்டவன், காலங்களுக்கு உட்பட்டான் என்று சொல்லும்போது அவனுக்கு தொடக்கம் உண்டு, முடிவு உண்டு. அதே போல் இடங்களுக்கு உட்பட்டவன். உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னா இதே நேரத்தில் நான் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது, ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க முடியாது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் எங்கும் வியாபிக்கிறவர், எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபோது காலங்களுக்கும் இடத்துக்கும் உட்பட்டு இந்த சரித்திரத்திலே பிறந்திருப்பது என்பது மிகவும் அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது, ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த தேவன் மனுஷகுமாரனாக வந்திருந்தார் என்ற இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு சில வேத பகுதிகள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. ஏன்னா வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அது அந்த பகுதிகள் ரொம்ப விசித்திரமாக இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கே கடினமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 7லிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இங்கே வாசிக்கிறோம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ இங்கே வாசிக்கிறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே பூரணராக இருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் இருந்திருக்கிறார். அவருக்கு மனுஷகுமாரன் என்று ஒரு பட்டத்தை வைத்து நாம் கவனித்து பார்த்தால் இந்த வசனத்துக்குரிய அர்த்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர் மனிதனாக வந்து பிதாவாகிய தேவனுக்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தார். இப்படி அவர் பூரணராகி தமக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களையும் பூரணப்படுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார் என்ற இந்த வசனத்தை நம்மளால விளங்கி கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது ஒரு பணிவிடைக்காரனாக தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். எந்த ஒரு தளத்திலையும் அவர் தான் தேவகுமாரன், தேவன் அப்படின்ற அந்த ஒரு வல்லமையை எடுத்து பயன்படுத்தவில்லை. மாறாக தன்னை மனுஷனாக ஒரு பூரண மனிதனாக தான் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அவர் தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவுகிறார். பரிசுத்தமான தேவன் தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவுகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு தன்னை மனுஷகுமாரனாக மனிதனாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால கவனிக்க முடிகிறது. யூதர்கள் அடையாளத்தை
தேடினார்கள். அவர்கள் தவற விட்டதே இந்த விஷயத்துல தான் தவற விட்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது தங்களுடைய ரோம ஆட்சியிலிருந்து தங்களை மீட்பதற்கு ஒரு மேசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா அதற்கான அர்த்தம் வேற. என்னன்னா, ரோம ஆட்சியிலிருந்து தங்களை மீட்க வேண்டும், ரோம அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு யுத்த வீரரை எதிர்பார்த்தார்கள். தாவீதின் குமாரனாக என்றும் அரசாள்பவராக வரக்கூடிய ஒரு மேசியாவை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் மனதிற்குள்ளாக சிலுவை என்பதே அவர்கள் மனதிற்குள்ளாக இருக்கவில்லை. அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இந்த மீட்பு என்பது மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது. எனவே இந்த முன்னணை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறது. முதலாம் வருகையிலே அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் தன்னை பாவத்தை சுமக்கும் ஆடாக கல்வாரி சிலுவையிலே தன்னை விட்டு கொடுத்தார். அவர்தான் பஸ்கா ஆடு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறபடி ஆட்டை பலி செலுத்தும் போது, பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்தும் போது என்ன செய்வார்கள் என்றால், அதை பலி செலுத்துவார்கள். பலி செலுத்திவிட்டு ஆசாரியன் அதன் இரத்தத்தை எடுத்து போய் உள்ள தெளிப்பார். இது பாவ நிவாரண நாள் பண்டிகை என்பதுதான் பாவத்தை போக்கக்கூடிய, அது வருஷத்திலே ஒரே ஒரு நாள் தான் வரும். யோம் கிப்பர் என்று அந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. அன்ற நாளிலே ஒரு ஆட்டை பலி செலுத்தி பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்திற்குள்ளாக சென்று அந்த தான் பலியிட்ட ஆட்டின் இரத்தத்தை எடுத்து உள்ளே போய் சாட்சி சன்னிதானத்திலே இரத்தத்தை தெளிப்பார். 7 முறை தெளித்த பிறகு ஒருவேளை அந்த தேவன் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் அந்த ஆசாரியன் உயிரோடு வெளியே வருவான். வெளியே வந்த பிறகு அந்த ஆசாரியன் தன் கைகளை இன்னொரு ஆட்டின் தலையில் வைத்து தன்னுடைய பாவத்தையும் இஸ்ரேல் மக்களின் அனைத்து பாவங்களையும் அந்த ஆட்டின் மேல் வைத்து அறிக்கையிடுவார். அறிக்கையிட்டுட்டு அந்த ஆட்டை பாளையத்துக்கு புறம்பே, ஊருக்கு புறம்பே கொண்டு போய் வெளியே விடுவார். அடுத்து முதலாம் ஆட்டின் பலிகளில் மிச்சம் எது இருக்கிறதோ அதை பாளையத்துக்கு புறம்பே போய் ஒரு இடத்துல மிச்சம் மீதி இருக்கிறதை சுட்டு எரிப்பார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண நாள் பண்டிகை என்று அவர்கள் செய்த வேலை. அவர் தன்னையே பலியாக செலுத்தி உலக ஜனங்களின் அனைத்து பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை பார்க்கிறோம். இதை செய்து முடித்து அவர் எப்படி மாறுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே 2 வார்த்தைகளில் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அப்போஸ்தலராயும் இருக்கிறார், பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார். அப்போஸ்தலன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அப்போஸ்தலன் என்பவன் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர்கள் என்ன வேலையை செய்தார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய நற்செய்தியை சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அதுதான் அப்போஸ்தலர் பணி. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தேவ ஜனங்களுக்கு, தேவ மக்களுக்கு போதிக்கிறார்கள். அதுதான் அப்போஸ்தலர்களுடைய வேலை. அதுவே ஆசாரியன் என்று வருகிற போது ஆசாரியன் மனிதனுக்காக, தேவ மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கிறார். தேவ மக்களுக்குரிய தெய்வ காரியங்களை தேவனிடத்தில் எடுத்து செல்கிறார். தன் இஸ்ரேல் மக்களுக்காக, தங்களுடைய ஜனங்களுக்காக பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ மக்களுக்காக எல்லா பணிவிடையும் செய்து அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய வேலைதான் பிரதான ஆசாரியருடைய வேலை. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலராகவும் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் போதிக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் இருந்து தேவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை 2 பேர் செய்திருக்கிறார்கள், மோசேயும் ஆரோனும். மோசே அப்போஸ்தலரை போல் செய்திருக்கிறார். தேவனுடைய காரியங்களை தேவன் கிட்ட இருந்து பெற்று, அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை, நியாய பிரமாணங்களை தேவன் கிட்ட இருந்து பெற்று அதை ஜனங்களுக்கு போதிக்கிறார், ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். அதே ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்து ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் தேவனுடைய ஆராதனைக்குரிய காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். இந்த 2 வேலைகளையும் சேர்த்து இன்று யார் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே நபராக அப்போஸ்தலருக்குரிய பணியையும் பிரதான ஆசாரியருக்குரிய பணி 2ஐயும் அவர் சேர்த்து செய்கிறார். எனவே இதான்
முதல் காரியம். அடுத்து இரண்டாவது காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னணியில் பிறந்தார், முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார். இன்று நமக்கு மீட்பின் திட்டம் தெரிவது போல அன்றைய காலத்தில் அப்படி கிடையாது. அந்த மீட்பின் திட்டம் என்பது மிகப்பெரிய மறைப்பொருளாக இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அவர் தான் அந்த பஸ்கா ஆடு. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து அங்க யோர்தான் நதிக்கரையிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்ப யோவான் ஸ்நானன் அவரை எப்படி அறிமுகம் செய்கிறார்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. அப்ப தேவன் சில காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய வழிநடத்துதல் எல்லாமே அது தற்செயலானதல்ல. ஏனென்றால் இவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசன ஆகமங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மீகா 5:2 நாம் வாசிக்கிறபடி, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் ஆயிரங்களில் சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்றத வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பிறப்பை குறித்து இந்த தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய பிறப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருந்தால், அப்ப அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும், அதாவது அவருடைய இறப்பை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தேவ ஜனங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அப்ப அவருடைய இறப்பை குறித்தே தேவன் திட்டமிட்டு சொல்லியிருப்பார் என்றால், அவருடைய பிறப்பை குறித்தும் திட்டம் இல்லாமலா இருந்திருப்பார்? அப்ப எதுவுமே தற்செயலானதல்ல, எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய வழிநடத்துதலின் படிதான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொருவரையுமே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் கிறிஸ்துவின் பிறப்பை எல்லாம் திட்டமிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார். எதுவும் தற்செயலாக நடத்தவில்லை. முன்னணி என்பதும் அவர் ஆயத்தம் பண்ணின ஒரு இடம்தான். மேய்ப்பர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை தான் கொடுத்தார்கள். தூதர்கள் போய் என்ன சொன்னார்கள்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் என்னன்னா, பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டு இருக்கும் அப்படின்றது தான் அடையாளம். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது ஏதோ தற்செயலாக நடக்கவில்லை. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய வழிநடத்துதலின் படியும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 3வது காரியம், முன்னணி அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் குதிரைக்கும் வைக்கோல் வைக்கக்கூடிய இடம் தான் முன்னணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. முன்னணியில தான் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனத்தை வைப்பார்கள். எப்ப அந்த மிருக ஜீவன்களுக்கு பசி ஏற்படுதோ அப்ப இவை எல்லாம் அந்த முன்னணிக்கு போய் தான் அங்கு வைக்கப்பட்டிருக்கிற உணவை சாப்பிடும். அதே போல் முன்னணி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவரை முன்னணியில் கிடத்தி இருக்கிறார்கள். அப்ப இதற்கு ஒருவேளை இப்படி அர்த்தம் இருக்கலாம், அவர்தான் இந்த உலகத்திற்கு மெய்யான போஜனமாக இருக்கிறார், அவரே மெய்யான அப்பமாய் இருக்கிறார், ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முழுசும் அவர் எப்படி தன்னை அப்பமாக சொல்லுகிறார் என்பதை வாசித்தால் நமக்கு புரிந்துவிடும். நானே வானத்திலிருந்து வந்த மெய்யான போஜனம் அப்படின்னு சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். இதுவே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த உலகத்துல பலவிதமான வியாதிகளுக்கு பிரச்சனையே என்னன்னா, கண்ட உணவை சாப்பிடுறது தான் பிரச்சனை. கண்டதையும் சாப்பிட்டு வியாதியை வாங்கி தங்களுடைய ஆயுச நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மனிதனுக்கு ஆத்துமா என்ற பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்துமா பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று தேடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமாவுக்கு ஒரு விதமான பசி இருக்கிறது. இந்த ஆத்தும பசிக்கு மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர் இச்சையில்
விழுந்து விடுகிறார்கள். அந்த இச்சையில் விழுந்து தங்கள் இச்சைக்கு ஏற்றவாறு ஏற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆத்தும பசி. அந்த ஆத்தும பசிக்கு கண்டவற்றை தேடி அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதன் முடிவு என்னன்னா அழிவுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான போஜனமாக இருக்கிறார். நம்முடைய மனித வாழ்விற்காக, மனித நலனுக்காக தன்னையே ஜீவ அப்பமாக இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிழைத்து இருக்க வேண்டும் என்றால், அவன் நன்றாக வாழ வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் அப்படின்னா அவன் யார்கிட்ட தான் வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வர வேண்டும். ஏனென்றால் அவர்கிட்ட தான் ஜீவ சத்திய வார்த்தைகள் அவரிடத்துல தான் இருக்குது. பேதுரு அதை தான் சொல்லுகிறார், உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். எனவே அவரே மெய்யான போஜனமாக இருக்கிறார், அவரே மெய்யான அப்பமாக இருக்கிறார். தன்னை இந்த உலகத்திற்கு மெய்யான அப்பமாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவன் ஒரு மனுஷன் பூரணமாக வாழ வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து முழு பூரணமாக வாழணும் அப்படின்னா அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டதான் அவன் வர வேண்டும். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போஜனங்களும் போலியான போஜனங்கள். அதன் முடிவு அழிவாக தான் இருக்கிறது. எனவே எப்படி முன்னணை மிருக ஜீவன்களுக்கு தீவனத்தை வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான போஜனமாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பல விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஏராளமான சண்டைகள், பொறாமைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளும் இச்சைகளும் உலக பிரகாரமான எண்ணங்களும் தனக்கு தானே சுயநலமாக தேடிக்கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் தான் பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான போஜனம். அவரிடத்தில் சத்தியத்தை கற்றுக்கொண்டா கண்டிப்பா என்ன பிரச்சனை, சபைகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் அன்பை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். பூரண அன்பு என்றால் என்னென்ன அவர்களுக்கு தெரியும். அப்போ ஒருவர் மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், அன்போடு எப்படி வாழ்வது, இசைவான உறவோடு எப்படி வாழ்வது, இனிமையாக எப்படி வாழ்வது, இது எல்லாமே கிறிஸ்து கிட்ட வரும்போது தான் அவரிடத்தில் இவை எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான போஜனமாக இருக்கிறார். அவருடைய பிறப்பை குறித்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. அவருடைய பிறப்புக்கும் இறப்புக்குமே சில காரியங்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தமாக இருக்கிறது. அவருடைய பிறப்பிலேயே யோசேப்பையும் மரியாளையும் பார்க்கிறோம். அதே அவருடைய இறப்புல அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பையும் நிக்கோதேமையும் அவருடைய இறப்புல பார்க்கிறோம். அவர் குழந்தையாக பிறந்த போது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அதே போல் அவர் இறந்த போது அவரை துணிகளினால் சுற்றி கல்லறையிலே கிடத்தினார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அதே போல் பிறந்த போது அவருடைய பிறப்பிடமும் அவருக்கு சொந்தமானதல்ல. அவர் இறந்த போது அவர் இறந்து பிறகு வைக்கப்பட்ட கல்லறை அதுவும் அவருக்கு சொந்தமானதல்ல. எனவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் சில காரியங்கள் அப்படியே ஒன்றோடு ஒன்று கோர்வையாக சம்பந்தப்பட்டு போகிறது. இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து நான்காவது காரியம் என்னன்னா, இந்த முன்னணியிலே அவர் பிறந்து கிடத்தப்பட்டு இருப்பது அவருடைய தாழ்மையும் எளிமையுமான குணத்தை அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்த பூமியில் அவர் வந்தபோது எதுவுமே அவருக்கு சொந்தமில்லை. அவர் பிறந்த போது வைக்கப்பட்ட இடம் அவருக்கு சொந்தமல்ல. அவர் இறந்த பிறகு வைக்கப்பட்ட கல்லறையும் அவருக்கு சொந்தமானதல்ல. அவர் இடையில ஊழியம் செய்கிறார். கலிலேய கடல்ல நின்று பிரசங்கிக்கிறார். அப்ப கடல்ல அவர் இடையில பேதுரு கிட்ட தான் படகை வாங்கி கொண்டு நீ கொஞ்சம் தள்ளி போய் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஊழியத்திற்கு பிரசங்கிப்பதற்கு அவர் பயன்படுத்திய அந்த படகும் அவருக்குரியதல்ல. அவர் எருசலேமில் பவனியாக வந்தார். அந்த கழுதையும் அவருக்கு சொந்தமானதல்ல. அதே போல் இவர்கள் எல்லாரும் பஸ்காவை ஆசரிப்பதற்காக மேல் வீட்டறையிலே ஒன்றாக கூடி வருகிறார்கள். அந்த மேல் வீடும் அவருக்கு சொந்தமானதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது ஒருத்தன் அவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறானா, ஆண்டவரே நீர் எங்கு போகிறீர், நீர் எங்கு போன்றாலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இதை இன்றும் சரியாக சொல்வது அப்படின்னா, அவருக்கு தலை சாய்க்க பொருத்தமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவருக்கு தலை சாய்க்க சரியான ஒரு இடமில்லை என்று அர்த்தம் கொள்ளலாம். பெருவெள்ளத்திற்கு பின்பு நோவா
தன்னுடைய பேழையிலிருந்து ஒரு புறாவை அனுப்புகிறார். அந்த புறாவை அனுப்பின போது அந்த புறா எங்கும் அலைந்து திரிந்தது. ஆனால் அதற்கு கால் பதிக்க இடம் கிடைக்கவில்லை. எனவே திரும்பி நோவா கிட்டேயே அந்த புறா வந்தது. அதுக்கு கால் வைக்கிறதற்கு பொருத்தமான இடமில்லை. ஏன்னா அப்பதான் பெருவெள்ளம் வந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் அழிவு ஏற்பட்டு அழுகி போன மாம்சங்கள் அங்கங்க மிதந்துட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புறா ரொம்ப ஒரு சுத்தமான பறவை. அப்ப அதுக்கு பொருத்தமான இடத்தை தேடினது பூமி முழுசும். ஆனால் அதற்கு கிடைக்கவில்லை. எனவே அதற்கு பொருத்தமான இடம் இல்லை என்று தான் சொல்லலாம். அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தலை சாய்க்க இடம் இல்லை என்றால் அவருக்கு பொருத்தமான இடமில்லை, சரியான இடமில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் பிறந்த போது சத்திரத்தில் இடமில்லை. அப்ப சத்திரக்காரர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த சத்திரம் அவருக்கு பொருத்தமாகவில்லை, சத்திரக்காரர்களும் அவருக்கு ஏற்றவாறு இல்லை. அதே போல் அவர் பிறந்த போது நாம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரேல் மக்களுக்காக, அவர்கள் மீட்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக, தமக்கு சொந்தமான மக்களுக்கு மத்தியில தான் அவர் பிறந்தார். அவர்களை மீட்டெடுப்பதற்காக தான் பிறந்தார். ஆனால் அந்த மக்களோ அவரை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவருக்கு பொருத்தமாக இல்லை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது தலை சாய்க்க இடமில்லை என்றால் இந்த அவருக்கு பொருத்தமான ஒரு இடமில்லை. இந்த உலகம் அவருக்கு பொருத்தமானது அல்ல. அவர் மிகவும் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனால் இந்த உலகமோ அது பாவம் நிறைந்த ஒரு உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். என்றாலும் அவர் தலை சாய்ப்பதற்காக தேவன் அவருக்கு அமைத்து கொடுத்த இடம்தான் அந்த முன்னணை. அந்த முன்னணையில் தான் அவர் முதலாவதாக இந்த பூமியில் தலை சாய்த்தார். எனவே அவருக்கு பொருத்தமான இடம் அப்படின்னா இந்த பூமி கண்டிப்பாக கிடையாது. சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது, கட்டி முடித்த பிறகு அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்கிறார். ஜனங்களுக்கு முன்பாக பல வார்த்தைகளை அங்கு போதித்தார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, இதோ வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம், இதோ வானாதி வானாங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் இடையில ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய தேவனுக்கு பொருத்தமான இடம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இடம் அல்ல. தேவன் நம்ம கிட்ட ஒன்றை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உயிருள்ள ஒரு தேவன். உயிருள்ள தேவனுக்கு உகந்த இடம், ஏற்ற இடம் எதுனா உயிருள்ள நபர்களாகிய நாமே அவருக்கு உகந்த இடம். எனவே வேதத்துல அதை தான் நாம் பார்க்கிறோம். தேவன் தங்கும் தேவாலயம் நாமே என்று நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு பொருத்தமான இடம் அப்படின்னா நம்முடைய இருதயம் தான் அவருக்கு ஏற்ற இடம், நம்முடைய இருதயம் தான் அவருக்கு உகந்த இடமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். பிறந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் பிறந்த நோக்கத்தை இந்த பூமியில் பூரணமாக நிறைவேற்றினார். ஒரு பூரண மனிதனாக, முழு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே உலக ஜனங்களின் அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்த்து தன்னுடைய ரட்சிப்பின் வேலையை முடித்து விட்டார். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றத நம்ம நினைவு கூறுகிறோம். முன்னணை இன்று பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு குழந்தையை போல தான் இருக்கிறார். அவரை இன்னும் குழந்தையை போல முன்னணியில் வைத்து தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தாளாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்த வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். அவர் பிறந்ததின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் எப்படி தன்னுடைய வேலையை நிறைவேற்றி முடித்தாரோ அதே போல் அவர் நம்முள்ளத்தில் பிறப்பதுதான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவர் நம்முள்ளத்தில் பிறக்க வேண்டும். பிறந்து வெளியே ரட்சிப்பிற்கு என்ன வேலையெல்லாம் செய்திருக்கிறாரோ அந்த எல்லா வேலையும் நமக்குள்ள பூரணமாக விளங்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ரட்சிப்பிற்கான வேலையை வெளிப்புறமாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆனால் சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை தீர்க்குமா என்றால் கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம், பலிகள் அங்கு செலுத்தப்பட்டது.
பலிக்கான மிருகம் வெட்டப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இரத்தம் சிந்தப்பட்டதோடு நிறுத்தவில்லை. மாறாக அந்த இரத்தத்தை ஆசாரியன் என்ன செய்கிறார்னா, ஒரு கிண்ணத்திலே அந்த இரத்தத்தை எடுக்கிறார். அதை எடுத்து கொண்டு போய் தான் தேவ சமூகத்துக்கு முன்பாக அந்த இரத்தத்தை தெளிக்கிறார். அப்போ இரத்தம் சிந்தினது உண்மைதான், ஆனால் இரத்தம் சிந்தினதுனால எல்லாரும் மீட்கப்படுவார்கள் என்றால் அல்ல. சிந்தப்பட்ட இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படணும். நாம் அந்த இரத்தத்திற்கு பங்குதாரர்களாக மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டப்ப அந்த ஆட்டை புசித்தார்கள். அந்த இரத்தம் சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டின் நிலைக்கால் சட்டங்களிலே பூசினார்கள். அந்த இரத்தத்தை எடுத்து இரத்தத்தோடு ஐக்கியப்பட்டு பஸ்காவோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த இரத்தத்தை பூசின பிற்பாடுதான் அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது. அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பிற்கான எல்லா வேலையும் வெளியே அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் அந்த ரட்சிப்பிற்கான வேலை நம் உள்ளத்தில் நடைபெற வேண்டும். அவர் நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அவர் நம் உள்ளத்தில் வளர வேண்டும். நாம் புதிதாய் பிறந்த குழந்தையை போல் மாத்திரம் கடைசி வரைக்கும் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளம் நாளுக்கு நாள் மறுரூபமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நாம் புது ஜீவனை பெற்றவர்களாக நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளம் புதிதாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பிற்கு அவர் உலகத்தில் செய்த வேலையை இன்று நமக்குள்ளாக அதை மெய்யாக்கி கொண்டிருப்பது ஆவியானவர் தான். எனவே அந்த ஆவியானவருக்கு நாம் இன்று விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்து நம் உள்ளத்தில் மெய்யாக பிறந்து அவர் நம் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது ஒவ்வொரு நிலையிலையும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வாலிப பிராயத்திற்கு கடந்து போகிறது, முதிர் வயதுக்கு கடந்து போகிறது. அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகள் போலவே இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சில சபைகளின் வளர்ச்சியை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் மாம்சத்தை அல்ல பாலையே உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நிலையை கண்டு மிகவும் வருந்தி எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஆசிரியர் அவரும் அப்படி தான் வருந்தி எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபங்களில் இதை குறித்து எழுதியிருக்கிறார். எனவே கிறிஸ்து நம் உள்ளத்தில் மெய்யாய் பிறக்க வேண்டும். பிறந்தால் மாத்திரம் பத்தாது, அவர் நம் உள்ளத்தில் வளர வேண்டும். வளர்ச்சியிலே வித்தியாசங்களை பார்க்கிறோம். புதிதாய் பிறந்தவர்கள் பாலை குடிக்கிறார்கள். எனவே கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ திருவசனம் ஆகிய இந்த ஞானப்பாலை நாம் தினந்தோறும் வாஞ்சித்து இதை தினந்தோறும் படிக்க வேண்டும். அடுத்து வாலிபர்கள் அப்படின்னா அவர்கள் பிசாசை மேற்கொள்கிறார்கள், அவர்கள் சத்தியத்தில் நிலை நிற்கிறார்கள். அதே போல் நாம் வளர்ந்து நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா போராயுதங்களையும் நம்முடைய சிந்தையிலே மேற்கொள்ள வேண்டும். ஆவியிலே நாம் தோற்று போய் விடக்கூடாது. எனவே இப்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் முன்னணையில் பிறந்தார். இந்த முன்னணை குறித்து சில 4 காரியங்களை பார்த்தோம். அவருடைய முதலாம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த முன்னணை காட்டுகிறது. இரண்டாவதாக அந்த முன்னணியில் பிறப்பது என்பது அது தற்செயலாக பிறக்கவில்லை, மாறாக அதற்கு பின்பாக தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அந்த முன்னணை என்றாலே அங்கே வைக்கோல் எல்லாம் இருக்கும். அந்த குழந்தையை அதில் கிடத்தின போது அங்கே இருந்தே அவருக்கு சில பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் இறக்கும்போது அவர் தலையில் முள்முடியை சூட்டினார்கள். அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை கடாவினார்கள். சரீரம் முழுவதும் அடித்து பீக்கப்பட்டது. அதன் ஒரு
சிறிய அம்சத்தை அவருடைய பிறப்பில் பார்க்குறோம். ஏன்னா அந்த புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அந்த முன்னணியில் வைக்கப்பட்ட போது அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த புல்லெல்லாம் ஒரு சின்ன முல்லை போல்தான் அந்த சிறு குழந்தைக்கு குத்தி இருக்கும். எனவே இது எல்லாத்தையும் நாம் தியானித்து பார்க்கும்போது தேவனுடைய செயல், அவருடைய பாதை, அவர் வழி நடத்தக்கூடிய பாதையெல்லாம் நமக்கு புரிகிறது. எனவே இந்த பாதை அது ஒரு கடினமான பாதை. இந்த உலகம் இது ஒரு வனாந்திர பாதை. இந்த பாதையில் நம்மை தேவன் தனித்து விடவில்லை, மாறாக அவர் தம்முடைய ஆவியானவரை கொடுத்து இன்றைக்கு நமக்கு தேற்றரவாளனாகவும் துணையாளராகவும் நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஏன் நம்மை இந்த வனாந்திர பாதையில் வழி நடத்த வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே வாசிக்கிறபடி கிறிஸ்து எப்படி பூரணராய் இருந்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ரீதியிலையும் பூரணராக இருக்க வேண்டும். அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும். இரக்கத்திலையும் தயவிலையும் நற்குணத்திலையும் சாந்தம், அமைதி, இப்படி என்னென்ன கனிகளை எல்லாம் இருக்கிறதோ அந்த கனிகளை எல்லாம் நாம் சம்பாதித்து பூரணராக விளங்கும்படியாக தேவன் நமக்கு விரும்புகிறார். அடுத்து முன்னணை என்பது எப்படி முன்னணையில் ஆடுகளுக்கு தீவனத்தை வைக்கிறார்களோ அதே போல் அவரே நமக்கு ஜீவ அப்பமாக மெய்யான போஜனமாக இருக்கிறார். எனவே அந்த மெய்யான போஜனத்தை நாம் சாப்பிட்டோம் என்றால் இந்த உலகத்தில் பிரச்சனைகளே இருக்காது, சபையில் பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் எல்லாரும் கிறிஸ்துவின் குணங்களில் பூரணராக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பை வைக்கிறார்கள், சமாதானத்தோடு வாழ பழகிறார்கள். கிறிஸ்துவின் நோக்கமே தங்களுடைய நோக்கமாக எண்ணி வாழும்போது எல்லா இடமும் அமைதி விளங்குகிறது. எனவே அவரே மெய்யான உணவாக இருக்கிறார். அடுத்து கடைசியாக நாம் பார்த்தபடி இந்த முன்னணியில் அவர் பிறப்பது அவருடைய தாழ்மையும் அவருடைய எளிமையுமான குணத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் நமக்கு இதை தான் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்பது மிகவும் முக்கியமான குணங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் மதிப்பீடு வேறு, தேவனுடைய பார்வையும் தேவனுடைய மதிப்பீடும் வேறு. ஏனென்றால் இந்த உலகம் மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கிறது, அவனுடைய தோற்றம், அவனுடைய பின்னணி, அவனுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, ஐஸ்வர்யம், அவனுடைய வேலை, அவனுடைய நிறம், மொழி, இனம், ஜாதி, இப்படி இந்த உலகம் மதிப்பீடுவது எல்லாமே உலகம் சம்பந்தமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி மதிப்பீடுவர் அல்ல. அவர் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்க்கிறார். மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், வெளியில் உள்ள ஆடை அலங்கரிப்பை பார்க்கிறான். ஆனால் தேவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதலுமான அப்பேற்பட்ட குணங்களே உங்களுக்கு உடையாக இருக்க கடவுது அப்படின்றத பார்க்குறோம். அப்பேற்பட்ட உடையினால் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். எனவே தேவனுடைய தரம் என்பது வேறு, உலக தரம் என்பது வேறு. இந்த உலகம் போகக்கூடிய பாதை வேறு, தேவனுடைய வழிகளும் பாதைகளும் வேறு. எனவே தேவனுடைய பாதையில் நாம் பயணித்து செல்லும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த முன்னணையை குறித்து சில 4 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். நாம் தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளாக வாழ்வோம், நிலைத்து நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.